கார்த்திகை தீபத்தை யமலோக தீபம் ஏன் சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே தீபம் ஏற்றும் போது தென் திசையை நோக்கி எந்த ஒரு தீபத்தையும் நம்ம அமைக்க மாட்டோம். அது மரபு. ஏன்னா தெற்கு அப்படிங்கிறது முன்னோர்களுக்கான திசை அப்படிங்கிறதும் யமனுக்கான திசை அப்படிங்கிறதுனால அந்த திசையில் தீபம் ஏற்ற மாட்டாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா இறப்பு சடங்குகள், இறந்தவர்கள் அவங்களெல்லாம் குறிப்பிடுறதே தென்புலத்தார் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. நமக்கு நீத்தார் வழிபாடு அப்படின்னு திருக்குறளே சொல்லி வைக்குது. அப்படி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்குறப்ப இந்த யமலோகம் தெற்கு திசையில் இருக்கிறதுனால தீபத்தை ஏற்றுவது இல்லை. 2 நாட்களில் மட்டும் ஏற்றலாம். வருடத்தில் 2 நாட்கள் மட்டும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யமலோகத்திற்கான தீபங்கள் ஏற்றலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா தீப ஒளி திருநாளுக்கு முந்தைய நாள் தெற்கு திசையை நோக்கி ஏற்றலாம். அது எப்போ அந்த திதி கரெக்டாக வர பார்த்து ஏற்றலாம். அதே மாதிரி இந்த திருக்கார்த்திகையின் போது அந்த 3 நாட்களில் பரணி தீபம் போடுறோம் இல்லையா, அந்த பரணி தீபம் போடக்கூடிய அன்னைக்கு தெற்கு திசையை நோக்கி ஏற்றக்கூடிய தீபம் யம தீபம், யமலோக தீபம் என்று அழைக்கப்படுது. நீங்கள் 3 நாளுமே தென் திசையில் தீபம் தாராளமாக ஏற்றலாம். அதில் பரணி நட்சத்திரம் அன்னைக்கு ஏற்றக்கூடிய தீபத்தை யமலோக தீபம் அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம். இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னோருடைய சாபங்களோ தோஷங்களோ இல்லை முன்னோர்கள் செய்திருக்கக்கூடிய பாவங்களோ விலகுவதற்கு இந்த யமலோக தீபத்தை ஏற்றலாம்.